இந்த புதிய நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். ஓசியா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். இதை கேட்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களே, நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததிகள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு பனி போல இருப்பேன். அந்த உஷ்ணத்தின் நேரத்தில், வெயிலின் நேரத்தில், அந்த வெயிலின் தாக்கம் உஷ்ணம் அந்த சர்வத்தை பலவீனப்படுத்தும் பொழுது, சோர்வுற செய்யும் பொழுது ஒரு நிழல் நமக்கு எப்படி இனிமையா இருக்கிறதோ, அதே போல இந்த விசுவாச ஓட்டத்திலே அநேக நெருக்கங்கள், பாடுகள், பிரச்சனைகள், ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பிரச்சனை போராட்டத்தை என்னுடைய பலத்தினாலே நான் உனக்கு பனி போல இருக்கிறேன், நிச்சயமாய் நீ கடந்து செல்வாய். லீலி புஷ்பத்தை போல, அந்த லீலி புஷ்பம் மலர்கிற அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் அந்த லீலி புஷ்பத்தின் மனம் வீசும். அதே போல நாம் வாழுகிற இடத்திலே நாம் மலர்ந்து லீலி புஷ்பத்தை போல வாசனை கொடுப்பாய், நிச்சயம் காணப்படுவோம். கர்த்தர் அப்படி நம்மை ஆசீர்வதிப்பார். லீபனோனில் உள்ள கேதுரு மரங்கள் எப்படி வேரூன்றி அவைகள் மகா உயரமாய் வளர்ந்திருக்கிறதோ, அப்படி கர்த்தர் நம்மை உயர்ந்து நிற்க செய்வார். இந்த வார்த்தையை நம்புங்கள். இப்படி நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.